வணக்கம் நண்பர்கள். பாருங்கள், இப்போ ஸ்கேலப் டிசைன் சொன்ன பாருங்கள், அது மாதிரி வந்துச்சு பாருங்கள். இந்த ஒரு குமிழாக ஒரு பக்கம் போட்டுட்டேன். குமிழாக நான் இது வரையும் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, போன பாட்டில் 5 பூ வரும். இந்த பக்கம் 2 பூ, இந்த பக்கம் 2 பூ, 2 ஜாயின் பண்ணாமல் ஒரு பூன்னு. அந்த 5 பூக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குமிழாக வந்துடும் பாருங்கள். ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, இந்த இதுதான் ஸ்கேலப் டிசைன் நான் சொன்னேன். சரிங்களா? இந்த ஸ்கேலப் டிசைன் வர்றதுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், போன பாட்டில் இந்த அளவுக்கு முடிச்சு வச்சுருந்தேங்க. இந்த 2 சீட்டு ஆகிறது போட்டோம்னா இந்த மாதிரி பென்டாகன் வரும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு 2 பூ போடுவோம். அதே போல் இதுலேருந்து ரைட் சைடு வருவாங்க. அது 2 ஜாயின் பண்ணால் இந்த அளவுக்கு ஒரு நிற்கும்னு சொல்லி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கேலப் டிசைன் வரதுக்கு பாருங்கள். இப்போ இந்த 5 பூ இருக்கு இல்லைங்களா, இந்த 5 பூ பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. இந்த 5 பூக்கு மேலே இப்படி போட்டோம்னா சீட்டாக பாருங்கள் அழகாக. அதை பிடிச்சி போட்டோம்னா ஒரு பாக்ஸ் ஆகும். புரியுங்களா? 1 2 3 4 5. இந்த 5 பூக்கு மிடில் பூக்கு மேலே சீட்டாக 2 ஒயரை பிடிச்சி போட்டோம்னா ஒரு பாக்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு பூவை பிடிச்சி நான் ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு, பாக்ஸ் இப்போ ரைட் சைடு இருக்கிற பூ ஒயரை பிடிச்சி ஒரு பாக்ஸ் நாட்டு. அதுக்கப்புறம் இது 2 சீட் ஆகுதுங்களா, இது 2 பிடிச்சி ஒன்று போட்டோம்னா ஒரு பாக்ஸ் நாட்டு. ஸோ ஸ்கேலப் டிசைன் வந்துச்சு பாருங்கள். அந்த குமிழ் கிடச்சிங்களா நமக்கு. திருப்பி பாருங்கள், இது இன்னொரு முறையை சொல்கிறேன். இந்த 5 பூ பார்த்துங்க. இந்த பிங்க் வந்து முடிஞ்சுதுங்களா, நமக்கு 5 பூ போடும்போது இங்கே பிளாக் வந்து முடிஞ்சுதுங்களா, ஒரு பிங்க் ஒரு பிளாக். இதுக்கு இடையில் 5 பூ இருக்கு இல்லைங்களா, இந்த 5 பூவுக்கு மிடில் பூவுக்கு மேலே 2 ஒயர் இப்படி சீட் ஆகும். அந்த 2 ஒயரை பிடிச்சி போட்டோம்னா ஒரு பாக்ஸ் நாட். ஸோ ரைட் சைடு உள்ளது ஒன்று போட்டோம்னா இங்கே ஒரு பாக்ஸ் நாட். ஒரே நாட்டு தான். ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு. ரைட் சைடு போட்டுங்க. அதே போல் லெஃப்ட் சைடு அது அதே சீட் ஆகுது பாருங்க அழகா. அப்புறம் திருப்பி இதில் 2 சீட் ஆகுதா, இதில் ஒரு நாட்டு போட்டோம்னா நமக்கு அந்த குமிழ் கிடச்சிடும். ஸ்கேலப் டிசைன் இந்த பாருங்கள். இந்த 5 பூக்கு மேலே 4 பூ போட்டிருக்கோம். இந்த 5 பூக்கு மேலே 4 போட்டால் அப்படியே இந்த ஸ்கேலப் டிசைன் புரியுதுங்களா? இது மாதிரி ஃபுல்லாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சைட் போட்டுட்டு தான் உங்களுக்கு காட்டி தான் நான் ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பக்கமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சைட்லேயுமே கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி சைட்லேயுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? இன்னும் ஒரு 4 பூ போட்டுனா முடிஞ்சிடும். பாருங்கள், இது கடைசி ஒரு வாய்ப்பு. இந்த 5 நாட்டு இருக்குங்களா, இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். இந்த 5 நாட்டோடு நான் வந்து நம்ம பண்ணுறேன். ஒரு பிங்க்கு ஒரு பிளாக்கு மாறி வரணும். இந்த 5 நாட்டில் மிடில் இருக்கிறது 2 இப்படி சீட் ஆகும். மிடில் இருக்கிறதுக்கு மேலே சீட் ஆகிறத பிடிச்சி போட்டோம்னா நமக்கு அழகாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இந்த பாக்ஸ் நாட்டோட ரைட் சைடில் ஒரு நாட்டம் அப்படியே சீட் ஆகாது. அதை பிடிச்சி போட்டோம்னா பாக்ஸ் நாட்.
இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது எடுத்து போட்டோம்னா அப்போ இதுக்கு மேலே திருப்பி சீட் ஆகிற மாதிரி அதை திருப்பி பிடிச்சி போட்டோம்னா நமக்கு அந்த குமிழ் ஸ்காலப் டிசைன் கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மல்லேருந்து கிராஸ்க்கு கொஞ்சம் கூட இதுக்கப்புறம் நம்ம நைட்டு பார்த்துட்டே போக வேண்டாம். அந்த 4x4 என்ன வருது அது போட்டு போகணும். 3x3 வருது, 4x4 வருதுன்னு தெரியல. 3x3 தான் வந்து 3x3 லைன் வருது. நம்ம 3x3 லைனாக டைமண்டாக கிடச்சிட்டே வரும் நமக்கு அடுத்தது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க.